டிபி எடுகேஷன் வழங்கும் ஃப்ளட்டர் கோர்ஸுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். நாங்கள் கிளவுட் ஃபயர்ஸ்டோர் என்பதையே பேசிக்கொண்டு இருக்கின்றோம் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். கிளவுட் ஃபயர்ஸ்டோர் என்பது ஃபயர்பேஸ் வழங்கும் டாக்குமெண்ட் டேட்டாபேஸ் ஆகும். கிளவுட் ஃபயர்ஸ்டோருடன் CRUD ஆப்ரேஷன்ஸ் அனைத்தையும் எவ்வாறு செயல்படுத்துவது என்பதை இப்போது நான் உங்களுக்கு விளக்குகிறேன். கிளவுட் ஃபயர்ஸ்டோரில் டேட்டா ஒன்றை எவ்வாறு கிரியேட் செய்வது என்பதை முதலில் நாங்கள் பார்ப்போம். இதற்கு உங்களுக்கு முந்தைய பகுதியில் கற்றுக்கொண்ட அறிவு கட்டாயமாக தேவைப்படுகிறது. டாக்குமெண்ட் என்றால் என்ன, கலெக்ஷன் என்றால் என்ன என்பதை நீங்கள் நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும். எனவே முந்தைய பகுதியை சரியாக பார்த்து அதை ரெஃபர் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பகுதியில் குறிப்பிடப்படும் அனைத்து கோட்களையும் உங்களுக்கு பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் சற்று கவனித்தால் GitHub ரெபோசிட்டரியினை கண்டுபிடிக்கலாம். நாங்கள் ஒரு சிறிய டாஸ்க் அப்ளிகேஷன் ஒன்றை உருவாக்க போகிறோம். அதன் மூலம் CRUD ஆப்ரேஷன்ஸ் அனைத்தையும் எவ்வாறு செயல்படுத்துவது என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும். சரி, இனி அதிகம் பேசாமல் நேரடியாக கோடிற்கு சென்று இந்த விடயங்களை எவ்வாறு செயல்படுத்துவது என்பதை பார்ப்போம். முந்தைய பகுதியில் நாங்கள் பார்த்த டாஸ்க் மாடலினை எவ்வாறு உருவாக்கினோம் என்பது உங்களுக்கு நினைவிருக்கும். டாஸ்கிற்கு ஐடி, நேம், கிரியேட்டட் அட், அப்டேட்டட் அட், இஸ் அப்டேட்டட் ஆகிய ஃபீல்ட்ஸ் உள்ளன. இந்த ஃபீல்ட்ஸ் தான் நாங்கள் கிரியேட் செய்யும் டாஸ்கில் முக்கியமாக இருக்கும். இங்கு கிரியேட்டட் மற்றும் அப்டேட்டட் டைம்களை டைம் ஸ்டாம்ப் வடிவில் நாங்கள் ஸ்டோர் செய்கிறோம். இந்த டைம் ஸ்டாம்ப் கிளவுட் ஃபயர்ஸ்டோரிலிருந்து வரும் ஒன்றாகும். இதன் ஃபார்மட்டினை நீங்கள் பார்க்கலாம். நாம் ஏற்கனவே டாஸ்க் மாடல் ஒன்றை உருவாக்கி வைத்துள்ளோம். முந்தைய பகுதிகளில் ஃபயர்பேஸ் அப்ளிகேஷன் ஒன்றை உருவாக்குவது எவ்வாறு என்பதை பார்த்தோம். இப்போது அந்த ஃபயர்பேஸ் அப்ளிகேஷனினை நமது ஃப்ளட்டர் அப்ளிகேஷனுடன் எவ்வாறு இணைப்பது என்பதை பார்ப்போம். அதேபோல் நமது ஃபயர்ஸ்டோர் டேட்டாபேஸினை எவ்வாறு ஆக்டிவேட் செய்தோம் என்பதும் உங்களுக்கு நினைவிருக்கும். இப்போது நாங்கள் கிரியேட் செய்யும் டாஸ்க்களை ஃபயர்பேஸ் ஃபயர்ஸ்டோர் டேட்டாபேஸ் ஸ்டோர் செய்ய வேண்டும். இது ஒரு கிளவுட் டேட்டாபேஸ் ஆகும். இது கூகுள் கிளவுடில் அமைக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் ஃபயர்பேஸ் என்பது கூகுளின் சர்வீஸ் ஆகும். ஃபயர்ஸ்டோர் டேட்டாபேஸ் அடிப்படையில் அறிவு, கலெக்ஷன்ஸ், டாக்குமெண்ட்ஸ் போன்றவை ஆகும். உங்களுக்கு இல்லை என்றால் முந்தைய பகுதியில் நான் விளக்கியுள்ளதை மீண்டும் பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த அடிப்படை அறிவு இல்லாவிட்டால் டேட்டா ரெட்ரீவ் செய்யும் போது, அப்டேட் செய்யும் போதும் குழப்பம் ஏற்படலாம். இப்போது நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். நாங்கள் உருவாக்கிய டாஸ்க் மாடலினை ஃபயர்ஸ்டோரில் ஸ்டோர் செய்யக்கூடிய வகையில் தயார் செய்ய வேண்டும். முதலில் அதற்கு ஏற்றவாறு UIயினை இம்ப்ளிமெண்ட் செய்வோம். இப்போது நம்மிடம் பிளாங்க் அப்ளிகேஷன் ஒன்று தான் உள்ளது. ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் ஒன்றை பின்வரும் விதத்தில் இம்ப்ளிமெண்ட் செய்வோம். அதை அழுத்தியதும் டாஸ்க் ஒன்றை ஆட் செய்யக்கூடிய மாடல் ஸ்கிரீன் ஒன்று திறக்கும் வகையில் செட்டப் செய்வோம். அந்த கட்டத்தில் ஃபயர்பேஸ் அல்லது ஃபயர்ஸ்டோரிற்கு எந்த ஃபங்க்ஷனினையும் எழுதப் போவது இல்லை. இப்போது நமது UIயினை அப்டேட் செய்ய முயற்சி செய்வோம். மெயின் பேஜில் இப்போது சிம்பிள் ஸ்கேஃபோல்ட் ஒன்றை தான் ரிட்டர்ன் செய்து கொண்டு இருக்கிறோம். இதை சற்று மாற்றி அமைக்க வேண்டும். முழு சோர்ஸ் கோடும் உங்களுக்கு கிடைக்கும். இங்கு நான் GitHub ரெபோசிட்டரி லிங்கினை இணைத்துள்ளேன். இதன் மூலம் முழு சோர்ஸ் கோடினையும் அணுகலாம். இது நாங்கள் உருவாக்கும் முழு அப்ளிகேஷன் அல்ல, ஃபயர்பேஸ் மற்றும் ஃபயர்ஸ்டோருடன் எவ்வாறு பணியாற்றுவது என்பதை அறிந்து கொள்ள உதவும் சிறிய அப்ளிகேஷன் ஆகும். இந்த விடயங்கள் மிகவும் எளிமையானவை. பெரிய அப்ளிகேஷன் ஒன்றை உருவாக்கும் முன் இந்த அடிப்படை அறிவு உங்களுக்கு அவசியமாகும். இப்போது கோடிற்கு சென்று இந்த ஆப்பரேஷன்ஸ் அனைத்தையும் எவ்வாறு செயல்படுத்துவது என்பதை விரிவாக பார்ப்போம். நாம் முதலில் எமது UIயினை இம்ப்ளிமெண்ட் செய்து கொள்ளலாம். எனவே நான் எனது கோடிற்கு செல்கிறேன். நான் main.டாட்டில் இன்னும் ஹோமாக ஸ்கேஃபோல்ட் ஒன்றைத்தான் ரிட்டர்ன் செய்து கொண்டு இருக்கின்றேன் என்பது உங்களுக்கு தெரியும். இங்கே நாங்கள் முன்பு செய்தது போலவே புதிய ஃபோல்டர் ஒன்றை உருவாக்குவோம். பேஜஸ் என்ற ஒரு ஃபோல்டரினை உருவாக்குவோம். இந்த ஃபோல்டருக்குள் நான் homepage.dot என்று புதிய ஃபைல் ஒன்றை உருவாக்குகிறேன். சரி, நான் இதை ஸ்டேட்ஃபுல் விஜெட்டாக உருவாக்குகிறேன். இதற்கு நாங்கள் ஹோம் பேஜ் என்று பெயரிடுவோம். சரி, இங்கே பிளேஸ் ஹோல்டர் ஒன்றை ரிட்டர்ன் செய்வதற்கு பதிலாக ஸ்கேஃபோல்ட் ஒன்றை ரிட்டர்ன் செய்வோம். பிளேஸ் ஹோல்டர் அல்ல, ஸ்கேஃபோல்ட் தான் நான் ரிட்டர்ன் செய்ய வேண்டி உள்ளது. நான் இவ்வாறு ஸ்கேஃபோல்ட் ஒன்றை ரிட்டர்ன் செய்கிறேன். அடுத்து நீங்கள் மெயின் பேஜிற்கு வாருங்கள். மெயின் பேஜிற்கு வந்து இங்கே எம்டி ஸ்கேஃபோல்ட் ஒன்றை ரிட்டர்ன் செய்வதற்கு பதிலாக நான் எனது ஹோம் பேஜினை இங்கே ரிட்டர்ன் செய்கிறேன். சரி, எம்யூலேட்டர் தேவையானால் உங்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டும் என்பதால் நான் இவ்வாறு பெரிதாக்கிக் கொள்ள முடியும். இப்போது நாங்கள் ஹோம் பேஜில் UIயினை பில்ட் செய்து கொள்ளலாம். நமது டாஸ்க்களை சேவ் செய்யும் விதம் எனக்கு தேவைப்படுகிறது. அதாவது முதலில் ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் ஒன்றை உருவாக்க வேண்டும். ஸ்கேஃபோல்டிற்குள் நாங்கள் ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் ஒன்றை சேர்க்கலாம்.
பாடி இப்போது எம்டியாக வைத்திருக்கிறோம். இப்போது நாங்கள் ஆட் செய்யும் டாஸ்க்களை டிஸ்ப்ளே செய்ய வேண்டிய தேவை இல்லை. ஒரு டாஸ்கினை ஆட் செய்து பார்க்கலாம். பின்னர் டேட்டாபேஸிற்கு சென்ற பிறகு ஃபயர்ஸ்டோரில் இது சேவ் ஆகி இருக்கிறதா என்பதை முதலில் சரியாக செக் செய்ய வேண்டும். சரி, இப்போது இவற்றை இம்ப்ளிமெண்ட் செய்வோம். நான் முதலில் ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் ஒன்றை சேர்க்கிறேன். ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனாக நாங்கள் ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் விஜெட் ஒன்றை ரிட்டர்ன் செய்ய வேண்டும். நான் onPressed-னை இப்போது எம்டியாக வைத்திருக்கிறேன். ஏனெனில் onPressed மெத்தடினை நான் தனியாக டிஃபைன் செய்ய வேண்டும். நான் கட்டாயமாக சைல்ட் ப்ராப்பர்ட்டியினை பாஸ் செய்ய வேண்டும். இங்கே ஐக்கன் ஒன்றை பாஸ் செய்வோம். ஐக்கன் பட்டன் அல்ல, ஐக்கன் ஒன்று. icons.add என்பதால் add என்ற பட்டனினை இதற்கு யூஸ் செய்வோம். இவ்வாறு ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் சேர்க்கப்பட்டுள்ளது என்பதை உங்களுக்கு பார்க்க முடியும். இந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனினை மாற்றி அமைக்க முடியும். இந்த விடயங்களை முந்தைய செக்ஷனில் நான் விளக்கியுள்ளதால் அதிகம் ஃபோக்கஸ் செய்ய போவது இல்லை. இப்போது நாங்கள் ஃபயர்ஸ்டோர் பற்றித்தான் கற்றுக்கொள்ளப் போகிறோம். சரி, இப்போது நான் இங்கே மெத்தட் ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும். அதாவது நான் இந்த பட்டனினை கிளிக் செய்த பிறகு இந்த மெத்தட் தான் ட்ரிகர் ஆகும். அதுதான் இங்கே onPressed எனப்படுகிறது. நான் இதை ப்ரெஸ் செய்த உடனேயே இங்கே டிஃபைன் செய்யப்பட்ட மெத்தட் கால் ஆகும். இந்த மெத்தடினை தனியாக டிஃபைன் செய்வோம். இதை ப்ரெஸ் செய்த பிறகு பாட்டம் ஷீட் அல்லது வேறு ஏதாவது ஓப்பன் ஆக வேண்டும். நாங்கள் இங்கே பாட்டம் ஷீட் ஒன்றை ஓப்பன் செய்யலாம். இதை ப்ரெஸ் செய்த பிறகு கீழே இருந்து பாட்டம் ஷீட் ஒன்று ஓப்பன் ஆகும். பின்னர் எனது டாஸ்கினை என்டர் செய்து சேவ் செய்ய முடியும். சரி, இப்போது ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் சேர்க்கப்பட்ட பிறகு இது அட் ஆகி உள்ளது. இப்போது எனக்கு இந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனினை ப்ரெஸ் செய்த பிறகு டயலாக் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆக வேண்டும். நான் உங்களுக்கு டயலாக் பாக்ஸ் ஒன்றை எவ்வாறு ஓப்பன் செய்வது என்பதை இதுவரை சொல்லவில்லை. இப்போது அதை உங்களுக்கு விளக்குகிறேன். டயலாக் பாக்ஸ் ஒன்றை ஓப்பன் செய்ய வேண்டும். அடுத்து டயலாக் பாக்ஸில் டாஸ்கினை என்டர் செய்து சப்மிட் செய்ய முடியும். இங்கே இந்த பட்டனினை ப்ரெஸ் செய்த பிறகு ரன் ஆகும் ஃபங்க்ஷன் தான் நான் ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனின் உள்ளே onPressed ஆக எழுத வேண்டும். எனவே onPressed என்ற பெயரிலேயே உள்ளது. அதனை ப்ரெஸ் செய்த உடனேயே நான் டிஃபைன் செய்யும் ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகும். நான் உங்களுக்கு எப்போதும் சொல்வது போல இதற்குள் ஃபங்க்ஷன் எழுதலாம். ஆனால் UIக்குள் பில்ட் கண்டெக்ஸ்ட் உள்ளே விஜெட் உருவாகும் போது லாஜிக்ஸ் எழுதுவது அவ்வளவு நல்லதல்ல. அல்லது நீங்கள் தனியாக சர்வீஸ் ஒன்றாக எழுதலாம், அல்லது தனியாக ஃபங்க்ஷன் ஒன்றாக, அல்லது இந்த கிளாஸிற்குள் விஜெட் இல்லாமல் வெளியே மெத்தடினை டிஃபைன் செய்யலாம். நாங்கள் நார்மலி ஸ்டேட் கிளாஸிற்கு வெளியே தான் டிஃபைன் செய்கிறோம். இந்த விடயங்கள் மிகவும் கடினமானவை அல்ல. சரி, நான் இங்கே டயலாக் பாக்ஸ் ஒன்றை ஓப்பன் செய்கிறோம். நான் ஷோ டயலாக் பாக்ஸ் என்று கொடுக்கிறேன். சரி, இப்போது இதற்கு மெத்தட் ஒன்றை டிஃபைன் செய்வோம். நாங்கள் வைடாக டிஃபைன் செய்யலாம். இதற்கு நான் ஷோ அட் டாஸ்க் டயலாக் என்று பெயர் கொடுக்கிறேன். சரி, இதற்கு எதையும் பாஸ் செய்ய வேண்டிய அவசியமில்லை. இதற்குள் ஃப்ளட்டரில் உள்ள ஷோ டயலாக் என்ற மெத்தடினை யூஸ் செய்யலாம். இது ஃபியூச்சர் மெத்தட் ஆகும். இதற்குள் நாங்கள் கண்டெக்ஸ்ட் மற்றும் பில்டரினை பாஸ் செய்யலாம். கண்டெக்ஸ்ட் என்பது நமக்கு இங்கே உள்ள கண்டெக்ஸ்டினையே யூஸ் செய்ய வேண்டும். பில்டராக நான் விஜெட்ரியினை உருவாக்க வேண்டும். இதை கிளிக் செய்த பிறகு ஓப்பன் ஆகும். பில்டராக கண்டெக்ஸ்டினை பாஸ் செய்யலாம். இந்த கண்டெக்ஸ்ட் இலிருந்து இஷ்யூவினை உருவாக்கலாம். நான் இங்கே ரிட்டர்ன் செய்ய வேண்டும். இந்த கண்டெக்ஸ்டின் டைப் தேவையானால் பில்ட் கண்டெக்ஸ்ட் என்று கொடுக்கலாம். பில்ட் கண்டெக்ஸ்டாக நான் கண்டெக்ஸ்டினை எடுத்துக்கொள்கிறேன். இது மிகவும் கடினமான விடயம் அல்ல. அடுத்து நான் இங்கே விஜெட்ரியினை சேர்க்க வேண்டும். சரி, எனக்கு அலர்ட் டயலாக் ஒன்றை ரிட்டர்ன் செய்ய வேண்டும். இதற்குள் அலர்ட் டயலாக் பாக்ஸில் டைட்டிலினை டிஃபைன் செய்ய வேண்டும். டைட்டிலாக டெக்ஸ்ட் ஒன்றை டிஃபைன் செய்கிறேன். நாம் add new task என்று சொல்லலாம். add new task போல கொடுக்கலாம். அடுத்து content ஒன்றை பாஸ் செய்யலாம். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப்டர் டயலாக்குடன் வரும் ப்ராப்பர்ட்டிஸ் ஆகும். கண்டென்ட் ஆக நான் இங்கே டெக்ஸ்ட் ஃபீல்ட் ஒன்றை டிஃபைன் செய்கிறேன். அதாவது ஆட் செய்ய வேண்டிய டாஸ்கினை என்டர் செய்ய வேண்டும். டெக்ஸ்ட் ஃபீல்டாக டெக்ஸ்ட் ஃபீல்டிற்கு கண்ட்ரோல் ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும். கண்ட்ரோலிற்கு முன்பு இதை சற்று டெக்கரேட் செய்கிறேன். இன்புட் டெக்கரேஷனாக முதலில் ஹிண்ட் டெக்ஸ்ட் கொடுப்போம். இவற்றை ஸ்டைல் செய்யும் விதத்தை முன்பே சொல்லியுள்ளேன். என்டர் டாஸ்க் நேம் என்று கொடுப்போம். ஹிண்ட் டெக்ஸ்ட் சரி. அடுத்து பார்டரினை உருவாக்குகிறேன். இதற்கு
அவுட்லைன் இன்புட் பார்டர் ஒன்றை பாஸ் செய்யலாம். பார்டர் ரேடியஸ் மற்றும் பார்டர் கலர் கொடுக்க வேண்டும். வட்டமாக பார்டர் சேர்க்க வேண்டும். யூஐயில் பார்க்கும்போது இவ்வாறு உருவாக்கினால் நல்லது என்று தோன்றுகிறது. இந்த விடயங்கள் இவ்வாறு வைத்துக்கொள்வோம். முதலில் கண்ட்ரோலினை உருவாக்குவோம். டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர் எவ்வாறு உருவாக்குவது என்பது உங்களுக்கு தெரியும். நான் இங்கே ஃபைனல் டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலரை ஒன்றை உருவாக்குகிறேன். இதற்கு டாஸ்க் கண்ட்ரோலர் என்று பெயர் கொடுப்போம். கண்ட்ரோலிலிருந்து டெக்ஸ்ட் ஃபீல்டில் டைப் செய்யும் டெக்ஸ்டினை நம்மால் பெற முடியும். அதாவது கண்ட்ரோலிற்குள் தான் சேவ் செய்கிறோம். அடுத்து உங்கள் டெக்ஸ்ட் ஃபீல்டிற்குள் கண்ட்ரோலினை பாஸ் செய்யலாம். இங்கே உள்ள கண்ட்ரோலிற்கு நீங்கள் உருவாக்கிய டாஸ்க் கண்ட்ரோலரினை பாஸ் செய்யுங்கள். இவ்வளவுதான் செய்ய வேண்டி உள்ளது. இன்புட் டெக்கரேஷனினை கன்ஸ்டன்டாக மார்க் செய்யலாம். சரி, இங்கே ஷோ அட் டாஸ்க் டயலாக் என்ற மெத்தடினை தான் ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் கிளிக் செய்த பிறகு நான் கால் செய்ய வேண்டும். எனவே ஆன்பிரஸ்டிற்கு வந்து நாங்கள் உருவாக்கிய ஷோ அட் டாஸ்க் டயலாக் மெத்தடினை கால் செய்யலாம். இதை கிளிக் செய்த பிறகு இவ்வாறு எமது டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிறது. அட் நியூ டாஸ்க் என்று அட் ஆகியுள்ளது என்பதை இப்போது பார்ப்போம். சரி, எனது அப்ளிகேஷனில் டெமான்ஸ்ட்ரேஷனில் காட்டியது போல எனது அப்ளிகேஷனின் தீமினை சற்று டார்க் தீமாக மாற்ற வேண்டும். இது எனது கண்களுக்கு எளிதாக இருக்கும். நீங்கள் தீமினை டார்க்காக மாற்றலாம். இவ்வாறு தீமிற்கு வந்து மெட்டீரியல் ஆப்பில் இருக்க வேண்டும். மெட்டீரியல் ஆப்பில் இருந்து தான் நமது அப்ளிகேஷனின் நேவிகேஷன், தீமிங் போன்ற அனைத்தையும் கண்ட்ரோல் செய்கிறோம். எனவே தீம் ப்ராப்பர்ட்டியாக தீம் டேட்டா ஆப்ஜெக்டில் டார்க் தீமினை கொடுக்க சொல்லுங்கள். இதற்கு மேல் ஹோவர் செய்திருந்தால் உங்களுக்கு பார்க்க முடியும் டிஃபால்ட் டார்க் தீம் ஒன்று இதற்கு அட் ஆகிறது. இதை நான் எடிட் செய்ய முடியும். இந்த விஷயங்களை நான் உங்களுக்கு முன்பே எப்படி நாம் டார்க் தீம் லைட் தீம் இம்ப்ளிமெண்ட் செய்யும் போது இந்த விஷயங்களை சரியாக மாற்றுவது என்று கூறியுள்ளேன். சரி, உங்களுக்கு தெரிகிறது இப்பொழுது டார்க் தீம் ஒன்று அட் செய்யப்பட்டு இருக்கிறது. நான் இதற்கு மேல் கிளிக் செய்த பிறகு உங்களுக்கு தெரிகிறது எனக்கு ஒரு டாஸ்கை இப்பொழுது அட் செய்ய முடியும். கண்களுக்கு சுலபமாக இருக்கின்றது. அதனால் தான் நான் இதற்கு டார்க் தீம் ஒன்றை இம்ப்ளிமெண்ட் செய்தேன். அப்படியானால் நாம் போகலாம், மீதியை உருவாக்கி கொள்வோம். உங்களுக்கு தெரிகிறது இப்போது நாம் ஒரு டாஸ்கை ஆட் செய்தோம். இதை சேவ் செய்ய ஒரு பட்டன், இதை க்ளோஸ் செய்ய ஒரு பட்டன் ஆட் செய்ய வேண்டும். நாம் இவற்றையும் மிகவும் எளிதாக ஆட் செய்ய முடியும். இந்த விஷயங்களுக்கு எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்களும் ப்ரீடிஃபைன்டாக இருப்பதால் நாம் இவற்றை செய்ய முடியும். நாம் இப்போது அலர்ட் டயலாக் பாக்ஸில் டைட்டிலை யூஸ் செய்தோம், கண்டென்ட்டை யூஸ் செய்தோம். இதனுள்ளே இன்னொரு ப்ராப்பர்ட்டி உள்ளது, ஆக்ஷன்ஸ் என்று உங்களுக்கு தெரிகிறது. ஆக்ஷன்ஸாக ஒரு அரேயை பாஸ் செய்ய முடியும். இந்த ஆக்ஷன்ஸாக நாம் காட்டுவது இந்த அலர்ட் டயலாக் பாக்ஸின் கீழே வரும் பட்டன்ஸ். இந்த பட்டன்ஸை நாம் ஆட் செய்ய முடியும் ஆக்ஷன்ஸாக. சரி, நாம் ஒரு டெக்ஸ்ட் பட்டனை இவ்வாறு சேர்ப்போம். நான் முதலில் இந்த கேன்சல் பட்டனை உருவாக்குவேன். அதாவது நமது அலர்ட் டயலாக்கை க்ளோஸ் செய்ய முடியும். அதனால் இந்த ஆன் பிரஸ்டை நான் மிகவும் எளிதாக எழுத முடியும். அது மிகவும் கடினமில்லை. எனக்கு இதை க்ளோஸ் செய்ய வேண்டும். அப்படியானால் நான் நேவிகேட்டரை யூஸ் செய்ய முடியும். நேவிகேட்டர் டாட் எப்படி ஆஃப் கண்டெக்ஸ்டை பெறுகிறது. கண்டெக்ஸ்டில் இருந்து எனக்கு பாப்பாக வேண்டும். இந்த விஷயங்கள் புரியவில்லை என்றால் நீங்கள் நமது முதல் சீரீஸை சரியாக ஃபாலோ செய்யவில்லை. சரி, அதனால் நான் இந்த விஷயங்களை மீண்டும் மீண்டும் சொல்ல மாட்டேன். நாம் இந்த விஷயங்களை மிகவும் எளிதாக பேசினோம். நான் இதற்கு சைல்டாக ஒரு டெக்ஸ்டை சேர்க்க முடியும். நான் இதற்கு கேன்சல் என்று வைப்போம். இங்கே ஒரு கமாவை இடுங்கள். சரி, இப்போது நாம் பார்ப்போம் இங்கே கேன்சல் பட்டன் ஆட் செய்யப்பட்டிருக்கிறதா என்று. இப்போது இதை கண்டிப்பாக க்ளோஸ் செய்ய வேண்டும். மீண்டும் ஓப்பன் செய்தால் உங்களுக்கு தெரியும் கேன்சல் பட்டன் இப்போது ஆட் செய்யப்பட்டிருக்கிறது. நாம் கேன்சல் போலவே சேவ் செய்யவும் ஒரு பட்டனை உருவாக்குவோம். உங்களுக்கு தெரிகிறது இந்த கேன்சல் பட்டனை கிளிக் செய்தவுடன் இது பாப் ஆகிறது. அதனால் இது மறைந்து விடுகிறது. எனக்கு இது போலவே இன்னொரு சேவ் செய்யும் பட்டன் வேண்டும். நான் இதிலிருந்து ஒரு காப்பி எடுக்கின்றேன். காப்பி எடுத்த பிறகு இதை சேவாக மாற்ற முடியும். சரி, இங்கே இந்த ஆன் பிரஸ்டை நான் மாற்றுவேன். ஏனெனில் எனக்கு இது பாப்பாக வேண்டாம். நான் ஆட் செய்த டாஸ்கினை சேவ் செய்ய வேண்டும். உங்களுக்கு புரிகிறது. இந்த பட்டனை அழுத்தினால், அதாவது சேவ் பட்டனை அழுத்தினால்தான் என் டாஸ்க் சென்று என் டேட்டா பேஸில் சேவ் ஆக வேண்டும். இப்போது அப்படியானால் நாம் இந்த டேட்டா பேஸில் டேட்டா சேவ் செய்ய ஒரு மெத்தடை தனியாக டிஃபைன் செய்ய வேண்டும். நாம் இப்போது பார்ப்போம் எப்படி நாம் அதை உருவாக்குவது அல்லது இங்கே ஆட் செய்ய வேண்டும் என்று. உங்களுக்கு தெரிகிறது நான் இங்கே எடுத்துக்கொண்டால் நான் இங்கே டெஸ்ட் என்று கொடுத்ததாக நினைத்துக் கொள்ளுங்கள். டெஸ்ட் என்று கொடுத்து சேவ் செய்தால் அந்த டேட்டா என் டேட்டா பேஸில் சேவ் ஆக வேண்டும். அதாவது நான் இதற்காக ஒரு மெத்தடை எழுத வேண்டும். உங்களுக்கு தெரியும் நாம் இப்போது லோக்கல் மெத்தடை எழுத வேண்டும். உங்களுக்கு தெரியும் நாம் இப்போது லோக்கல் ஸ்டோரேஜுடன் வேலை செய்கின்றோம். ஷேர்ட் ப்ரிஃபரன்சஸுடன்
வேலை செய்கின்றோம். அந்த மெத்தட்ஸை நாம் டிஃபைன் செய்தோம். அது உங்களுக்கு நினைவில் இருக்கும். சரி, அது போலவே உண்மையில் சொன்னால் அதை விட மிகவும் எளிது. எல்லாவற்றிற்கும் நாம் ஒரு SDK, ஒரு சர்வீஸை யூஸ் செய்கின்றோம். இந்த சர்வீஸ் காரணமாக இந்த வேலைகளை நமக்கு மிகவும் எளிதாக்கி வைத்திருக்கின்றார்கள். அப்படியானால் நாம் பார்ப்போம் இதை எப்படி சரியாக செய்வதென்று. சரி, நாம் சேவ் செய்யும் மெத்தடை நான் இதனுள்ளே டிஃபைன் செய்யலாம். ஆனால் நான் சொன்னேன் இதை எவ்வளவு நல்லது இல்லை. நாம் Firebase தொடர்பாக விஷயங்களை அது ஒரு தனி சர்வீஸாக நமக்கு வழங்கப்படும் சர்வீஸாக உள்ளது. அப்படியானால் அது தனியாக ஒரு சர்வீஸாக ஒரு கிளாஸின் உள்ளே டிஃபைன் செய்வோம். அப்பொழுது நமக்கு எளிதாக இருக்கும், நமது கோடினை மிகவும் க்ளீனாக எழுத முடியும். சரி, நாம் இந்த விஷயங்களை ஏற்கனவே செய்திருக்கின்றோம், உங்களுக்கு நினைவில் இருக்கும். அதனால் நான் லைப்ரரிக்கு சென்று புதிய ஃபோல்டர் ஒன்றை உருவாக்குவேன், சர்வீசஸ் என்று. சர்வீசஸ் ஃபோல்டரின் உள்ளே நாம் முதலில் ஒரு புதிய சர்வீஸை கிரியேட் செய்வோம். இதற்கு நல்ல பெயர் to do service என்று நினைக்கின்றேன். to do service dot. சரி, இப்போது நம்ம சர்வீஸுக்கு தொடர்பான அனைத்து கோட்களையும் to do சர்வீஸின் உள்ளே கன்ஃபிகர் செய்வோம். இப்போது உங்களுக்கு புரிய வேண்டும் இந்த விஷயங்களை எப்படி நாம் சரியாக மேனேஜ் செய்வது என்று. சரி, இப்போது தான் இந்த கிளாஸின் உள்ளே தான் N5 பேஸுடன் அல்லது நமது டேட்டா பேஸுடன் இன்டிகிரேட் ஆகும் பக்கத்தில் இருக்கும் அனைத்து ஃபங்க்ஷன்ஸையும் டிஃபைன் செய்வேன். சரி, நாம் கோடுக்கு போகலாம். நான் இங்கே ஒரு கிளாஸை உருவாக்குகிறேன். கிளாஸ் ஒன்றுக்கு to do service என்று பெயர் வைப்போம். சரி, இப்போது எனக்கு முதலில் என்ன தேவை? நமக்கு தேவை நமது ஃபயர்ஸ்டோரில் ஒரு புதிய கலெக்ஷனை உருவாக்குவது. ஏனெனில் இப்போது நாம் டாஸ்க்களை ஸ்டோர் செய்ய வேண்டும். அப்படியானால் டாஸ்க்களை செய்வதற்கு முன்பாக நாம் ஒரு டாஸ்க் கலெக்ஷனை உருவாக்க வேண்டும். கலெக்ஷன் என்பது ரிலேஷனல் டேட்டா பேஸில் இருக்கும் டேபிள் போன்றது. அடுத்து இந்த டாஸ்க் கலெக்ஷனுக்கு நாம் ஆட் செய்யும் டாஸ்க் டாக்குமெண்ட்டாக ஆட் ஆக வேண்டும். இந்த விஷயங்கள் உங்களுக்கு இன்னும் புரியாமல் இருக்கலாம், ஆனால் இது மிகவும் கடினமில்லை. நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித் தருவேன் எல்லாம் எப்படி நடக்கிறது என்று. நாம் இப்போது பார்ப்போம் அதை எப்படி சரியாக செய்வதென்று. சரி, இப்போது முதலில் நான் உங்களுக்கு சொல்லித் தருகின்றேன் எப்படி நான் ஃபயர்ஸ்டோருடன் வேலை செய்வது என்று. முதலில் நாம் ஒரு கலெக்ஷனை உருவாக்க வேண்டும். கலெக்ஷன் உருவாக்காமல் டாக்குமெண்ட்டை ஸ்டோர் செய்ய முடியாது. அப்படியானால் நீங்கள் முதலில் இந்த கலெக்ஷனுக்கு ஒரு ரெஃபரன்ஸை உருவாக்க வேண்டும். அப்பொழுது அந்த ரெஃபரன்ஸ் மூலமாகத்தான் நாம் எப்போதும் டாஸ்கை ஆட் செய்வோம். இருக்கின்ற டாஸ்கை டெலீட் செய்வோம், இருக்கும் டாஸ்கை எடிட் செய்வோம். இந்த எல்லாவற்றையும் நாம் செய்வது இந்த கலெக்ஷன் ரெஃபரன்ஸ் மூலம்தான். நான் இதற்கு இங்கே கலெக்ஷன் ரெஃபரன்ஸ் போன்ற சொற்கள் புரியவில்லை என்றாலும் இவை பெரிய வார்த்தைகள் போல தோன்றினாலும் இது மிகவும் எளிதான விடயம். நாம் இங்கு முதலில் நமது ஃபயர்ஸ்டோர் உருவாக்க போகும் கலெக்ஷன் இன்னும் உருவாக்கப்படவில்லை. அப்படி கலெக்ஷன் இல்லையெனில் அது ஆட்டோமேட்டிக்கலி உருவாக்கும். அதன் பிறகு நாம் அந்த கலெக்ஷனை ரெஃபரன்ஸ் செய்ய முடியும். சரி, இப்போது நான் இந்த கமெண்ட் வைத்தது போலவே நான் என் ஃபயர்ஸ்டோர் கலெக்ஷனுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் உருவாக்குவேன். உங்களுக்கு இங்கே கலெக்ஷன் ரெஃபரன்ஸ் என்ற மெத்தட் உள்ளது. கலெக்ஷன் ரெஃபரன்ஸ் மெத்தட் நாம் முதலில் தவறாக டைப் செய்திருந்தாலும் அதை சரி செய்கிறோம். முதலில் நாம் Cloud Firestore இம்போர்ட் செய்வோம். Cloud Firestore என்ற பேக்கேஜ் மூலமாகத்தான் கலெக்ஷன் ரெஃபரன்ஸ் கிடைக்கும். ஏனெனில் நாம் இப்போது Cloud அதாவது Firestoreஉடன் வேலை செய்கிறோம். அதனால் இந்த பேக்கேஜ் அவசியம். அப்படியானால் நான் அந்த பேக்கேஜை இம்போர்ட் செய்கிறேன். இம்போர்ட் என்பது ஒரு பேக்கேஜ் என்ன? Firebase. இப்போது நாம் நமது பேக்கேஜ் Cloud Firestore dot. உங்களுக்கு நினைவில் இருக்கும், நாம் Cloud Firestore பேக்கேஜை இன்ஸ்டால் செய்தோம். நீங்கள் இன்ஸ்டால் செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக இன்ஸ்டால் செய்யுங்கள். நாம் முன்பு இதை இன்ஸ்டால் செய்தோம். சரி, இப்போது நான் Cloud Firestore இம்போர்ட் செய்துள்ளேன். இப்போது கலெக்ஷன் ரெஃபரன்ஸ் காணப்படுகிறது, அது சஜஸ்ட் ஆகிறது. இப்போது நாம் ஒரு கலெக்ஷன் ரெஃபரன்ஸ் உருவாக்க போகின்றோம். இதற்கு ஒரு பெயர் கொடுக்க வேண்டும். நாம் அதை டாஸ்க் கலெக்ஷன் என்று வைப்போம். சரி, இதுதான் நாம் ரெஃபரன்ஸ் செய்கின்ற டாஸ்க் கலெக்ஷன். அப்படியானால் இந்த டாஸ்க் கலெக்ஷன் எங்கிருந்து வருகிறது? Firebase Firestoreல் இருந்து. அப்படியானால் நாம் செய்ய வேண்டியது என்ன? Firebase Firestore ஒரு இன்ஸ்டன்ஸ் உருவாக்க வேண்டும். அதாவது அக்சஸை ஒரு இன்ஸ்டன்ஸ் வேண்டும். அந்த இன்ஸ்டன்ஸ் என்ன? கலெக்ஷன். சரி, இப்போது அந்த கலெக்ஷனுக்கு பாத் கொடுக்க வேண்டும். பாத் என்பது கலெக்ஷன் பெயர். டாஸ்க் கலெக்ஷன் இது இன்னும் உருவாக்கப்படவில்லை, ஆனால் Firestore அதை ஆட்டோமேட்டிக்கலி உருவாக்கும். சரி, இப்போது நாம் முதலில் என்ன செய்தோம்? நாம் டாஸ்கை ஆட் செய்ய, டெலீட் செய்ய, எடிட் செய்ய டேட்டா பேஸில் இருக்கின்ற டேபிள் போல இருக்கும் மெயின் கலெக்ஷனுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் உருவாக்கினோம். அந்த கலெக்ஷனின் உள்ளே தான் அனைத்து டேட்டாக்களும் டாக்குமெண்ட்ஸாக ஸ்டோர் ஆகும். சரி, இதை நாம் இங்கே செய்துள்ளோம். நாம் இப்போது கலெக்ஷனிற்கு ரெஃபரன்ஸ் ஒன்றை உருவாக்கி வைத்துள்ளோம். இப்போது நமக்கு மெத்தட்ஸினை டிஃபைன் செய்ய முடியும். நாங்கள் முதலில் என்ன செய்ய வேண்டும்? மெத்தட் ஒன்றை உருவாக்க வேண்டும். எமது Firestore கலெக்ஷனிற்கு நாங்கள் ஆட் செய்யும் டாஸ்க். சரி, நமது டாஸ்கினை முதலில் Firestore கலெக்ஷனிற்கு சேவ் செய்ய வேண்டும். அதாவது நான் இப்போது அந்த மெத்தடினை டிஃபைன் செய்ய போகிறேன். இந்த ஒவ்வொரு மெத்தடினையும் நாங்கள் ஃபியூச்சராகவே டிஃபைன் செய்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். ஏனெனில் இது அசிங்க்ரோனஸ் டாஸ்க் ஆகும்.
எனக்கு எதையும் ரிட்டர்ன் செய்ய வேண்டிய அவசியமில்லை. நான் இதற்கு add task என்று பெயர் கொடுக்கிறேன். நான் கட்டாயமாக இதற்கு டாஸ்கின் நேமினை பாஸ் செய்ய வேண்டும். ஏனெனில் எமுலேட்டரில் நாங்கள் டாஸ்க் ஒன்றை என்டர் செய்கிறோம் என்பது உங்களுக்கு நினைவில் இருக்கும். இந்த டாஸ்கினை என்டர் செய்து சேவ் பட்டனினை ப்ரெஸ் செய்யும் போது டாஸ்கின் நேமினை இந்த மெத்தடிற்கு கட்டாயமாக பாஸ் செய்ய வேண்டும். எனவே இது அசிங்க்ரோனஸ் ஆக இருப்பதால் நான் அசிங்க் என்ற கீவேர்டினை யூஸ் செய்ய வேண்டும். நாங்கள் ட்ரை கேட்ச் பிளாக் ஒன்றை யூஸ் செய்வோம். ட்ரை கேட்ச் பிளாக்கினை யூஸ் செய்வது எமக்கு மிகவும் நல்லதாகும். சரி, நான் இப்போது இங்கிருந்து வரும் எரரினை பிரிண்ட் செய்து காட்டுகிறேன். நாங்கள் எரர் adding task என்று கொடுத்து எரரினை பிரிண்ட் செய்கிறேன். இப்போது என்ன எரர் வந்தது என்பதை எம்மால் பார்க்க முடியும். சரி, இப்போது நாங்கள் ட்ரை செய்ய வேண்டும். நாங்கள் இங்கே பாஸ் செய்யும் டாஸ்கினை நமது டேட்டாபேஸில் ஸ்டோர் செய்ய வேண்டும். முதலில் நான் பாஸ் செய்யும் நேமினை இன்க்ளூட் செய்து டாஸ்க் ஒன்றை உருவாக்க வேண்டும். அதாவது நான் ஸ்டோர் செய்ய போகும் டாஸ்கினை உருவாக்க வேண்டும். நாங்கள் இதற்கு create a new task with a name and current time என்று கமெண்ட் ஒன்று கொடுப்போம். அந்த விடயங்களை நாங்கள் சரியாக மேனேஜ் செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு நினைவிருக்கும். நான் இதற்கு டாஸ்க் என்று பெயர் கொடுக்கிறேன். நாங்கள் டாஸ்க் ஒன்றை தான் கிரியேட் செய்ய போகிறோம். இந்த ஃபீல்ட்ஸ் அனைத்தையும் டாஸ்க் ஒன்றை கிரியேட் செய்யும் போது நாங்கள் ஃபில் செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஐடி எனக்கு தேவையில்லை. ஐடி ஒன்று ஆட்டோமேட்டிக்கலி அட் ஆகும். எனவே ஐடியினை எம்டியாக வைக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஐடி தேவையானால் கட்டாயமாக ஐடி ஒன்றை கொடுக்கலாம். இங்கே எப்படி மேனுவலி ஐடியினை யூஸ் செய்வது என்பது நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இங்கே ஐடி இருப்பது எசென்ஷியல் இல்லை. ஏனெனில் ஃபயர்பேஸ் தானாகவே டாக்குமெண்ட்ஸிற்கு ஐடி ஒன்றை ஆட் செய்கிறது. எனவே ஐடி ஃபீல்ட் எனக்கு இப்பொழுது தேவையில்லை என்பதால் இதை எம்டியாக வைக்கிறேன். அதன் பிறகு டாஸ்கின் நேமிற்கு நான் பாஸ் செய்யும் நேமினை பைண்ட் செய்யலாம். அதன் பிறகு கிரியேட்டட் ஆட்டிற்கு டேட் டைம் டாட் நவ்வினை யூஸ் செய்யலாம். அப்டேட் ஆட்டிற்கும் இதையே யூஸ் செய்யலாம். இஸ் அப்டேட்டடிற்கு ஃபால்ஸ், அதாவது இது இன்னும் அப்டேட் செய்யப்படவில்லை. நாங்கள் இங்கே டாஸ்க் ஒன்றை ஆட் செய்ய போகிறோம். இப்போது நாங்கள் டாஸ்க் ஒன்றை கிரியேட் செய்துள்ளோம். இப்போது எனக்கு இந்த கிரியேட் செய்யப்பட்ட டாஸ்கினை ஃபயர்ஸ்டோரில் நாங்கள் ரெஃபரன்ஸ் செய்யும் கலெக்ஷனில் ஸ்டோர் செய்ய வேண்டும். இதை ஸ்டோர் செய்யும் போதும் நம்மிடம் உள்ள ஃபார்மட்டில் டேட்டாவினை ஸ்டோர் செய்ய முடியாது. இங்கே என்ன இருக்கிறது? டாட் ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்கிறது. இந்த டாட் ஆப்ஜெக்டினை நமது ஃபயர்ஸ்டோரில் நேரடியாக ஸ்டோர் செய்ய முடியாது. அதனால்தான் நாங்கள் மெத்தட்ஸினை டிஃபைன் செய்தோம். ஏனெனில் ஃபயர்ஸ்டோரில் ஸ்டோர் ஜேசன் டாக்குமெண்ட் மட்டுமே செய்யக்கூடியதாகும். கீ வேல்யூ பேஸ் உள்ள ஜேசன் டாக்குமெண்ட் என்பதுவே உங்களுக்கு புரிய வேண்டும். எங்களுக்கு இந்த எம்மிடம் உள்ள டாஸ்க் மாடலினை ஃபயர்பேஸ் டாக்குமெண்ட்டாக கன்வெர்ட் செய்யும் மெத்தட் ஒன்றை டிஃபைன் செய்துள்ளோம். இப்போது நமது டேட்டாவினை ஃபயர்பேஸில் சேவ் செய்வதற்கு முன் கட்டாயமாக சரியான ஃபார்மட்டில் கன்வெர்ட் செய்ய வேண்டும். இவை மிகவும் எளிய விடயங்களாகும். டாட் ஆப்ஜெக்ட் ஒன்றை டேட்டாபேஸில் நேரடியாக சேவ் செய்ய முடியாது என்பது உங்களுக்கு இப்போது சரியாக புரிய வேண்டும். இப்போது நாங்கள் முதலில் செய்வது டாஸ்கினை மேப்பாக கன்வெர்ட் செய்வதாகும். இது ஃபயர்பேஸ் டாக்குமெண்ட் ஆகும். நாங்கள் இங்கே ஃபைனல் மேப் ஒன்றை உருவாக்குவோம். இதை மிக எளிய விதத்தில் சொல்ல முடியும். இது கடினமான விடயமல்ல. மேப் பொதுவாக ஸ்ட்ரிங் டைனமிக்காக இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு புரிய வேண்டும். நாங்கள் இதற்கு டேட்டா என்று பெயர் கொடுப்போம். நாங்கள் கிரியேட் செய்த டாஸ்கில் toJSON என்ற மெத்தட் உள்ளது. இந்த மெத்தட் மூலம் டாட் ஆப்ஜெக்டினை ஜேசன் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் செய்ய முடியும். இது எவ்வளவு எளிது என்பதை பாருங்கள். இப்போது நம்மால் இந்த டேட்டா என்ற ஜேசன் ஆப்ஜெக்டினை எடுத்து சென்று ஃபயர்ஸ்டோர் கலெக்ஷனில் ஸ்டோர் செய்ய முடியும். நாங்கள் இன்னும் ஃபயர்பேஸ் சம்பந்தமாக எதுவும் செய்யவில்லை என்பது உங்களுக்கு தெரியும். நாங்கள் கலெக்ஷன் ரெஃபரன்ஸ் மட்டுமே உருவாக்கி உள்ளோம். இந்த விடயங்களை நாங்கள் முன்பும் செய்துள்ளோம். சரி, இப்போது நீங்கள் அவைட் என்று கொடுத்து நீங்கள் கிரியேட் செய்த கலெக்ஷனுக்கு ஆட் செய்ய சொல்லலாம். இங்கே நீங்கள் உருவாக்கிய டேட்டா இங்கே உள்ள ஆட் மெத்தட் கிளவுட் ஃபயர்ஸ்டோரில் இருந்து வருகிறது. இந்த மெத்தட் மூலம் நாங்கள் கிரியேட் செய்யும் டேட்டாவினை ஃபயர்ஸ்டோர் கலெக்ஷனில் ஆட் செய்ய முடியும். நாங்கள் கலெக்ஷனிற்குத்தான் சேவ் செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு புரியும். அதனால்தான் நான் டாஸ்க் கலெக்ஷன் என்று இந்த கலெக்ஷனிற்கு ரெஃபரன்ஸ் உருவாக்கினேன். இது அட் ஆன பிறகு டாஸ்க் அடட் என்று பிரிண்ட் செய்வோம். எனவே நமக்கு இந்த விடயங்கள் தான் செய்ய வேண்டி உள்ளது.
நீங்கள் நன்றாக பாருங்கள். இங்கே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கோட் உங்களுக்கு GitHub ரெப்போசிட்டரியிலிருந்து அக்சஸ் செய்ய முடியும். ஆனால் ரெப்போசிட்டரியிலிருந்து பார்த்து செய்ய வேண்டிய விடயம் இல்லை. நாம் முதலில் டாஸ்க் கலெக்ஷனிற்கு ரெஃபரன்ஸ் ஒன்றை உருவாக்கினோம். அடுத்து நான் எனது டாஸ்கினை எடுத்தேன். புதிய டாஸ்க் ஒன்றை உருவாக்கினேன். உங்களுக்கு இங்கே ஐடி உருவாக்க வேண்டுமானால் UUID பேக்கேஜினை யூஸ் செய்து ஐடி கொடுக்கலாம். அடுத்து இந்த டாஸ்கினை .ஆப்ஜெக்ட் ஃபார்மட்டில் ஃபயர்ஸ்டோரில் ஸ்டோர் செய்ய முடியாது. எனவே நான் இதை JSON ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் செய்தேன். அதற்காகத்தான் JSON மெத்தடினை டிஃபைன் செய்தேன். அடுத்து இந்த மெத்தட் மூலம்தான் ஃபயர்ஸ்டோர் கலெக்ஷனில் டேட்டா ஸ்டோர் செய்கிறோம். கலெக்ஷன் ரெஃபரன்ஸினை எடுத்து நாங்கள் கிரியேட் செய்த JSON டேட்டாவினை அதற்கு ஆட் செய்கிறோம். கட்டாயமாக அவாய்ட் செய்திருக்க வேண்டும், ஏனெனில் இவை அசிங்க்ரோனஸ் டாஸ்க்ஸ் ஆகும். நீங்கள் ஆட் மெத்தடினை கண்ட்ரோல் கிளிக் செய்து பார்த்தால் இவை அனைத்தும் ஃபியூச்சர் மெத்தட்ஸ் என்பதை பார்க்கலாம். எனவே நாங்கள் கட்டாயமாக அசிங்க்ரோனஸாக இதை எழுத வேண்டும். சரி, அந்த விடயங்களை எழுதி இவை சரியாக வேலை செய்கின்றனவா என்பதை பார்ப்போம். நான் முதலில் எனது அப்ளிகேஷனை ரீஸ்டார்ட் செய்கிறேன். நாங்கள் இப்போது பல கன்ஃபிகரேஷன் செய்துள்ளதால் ரீஸ்டார்ட் ஆகியுள்ளது. இப்போது நாங்கள் இதை ஓப்பன் செய்யலாம். சரி, இங்கே ஒரு டாஸ்கினை ஆட் செய்வோம். டாஸ்க் 1 என்று ஆட் செய்து சேவ் செய்வோம். இது சேவ் ஆகிறதா என்பதை பார்ப்போம். இது சேவ் ஆகவில்லை என்பதை உங்களுக்கு பார்க்கலாம், ஏனெனில் நாங்கள் இன்னும் மெத்தடினை பைண்ட் செய்யவில்லை. நாங்கள் இங்கே அட் டாஸ்க் மெத்தடினை சேவ் பட்டன் டெக்ஸ்ட் பட்டனுடன் பைண்ட் செய்ய வேண்டும். இதை நீங்கள் செய்ய முடியும். இது கடினமானதல்ல. நாங்கள் இதை கட்டாயமாக அசிங்க்ரோனஸாக மாற்ற வேண்டும். இப்போது ஹோம் பேஜிற்கு வந்து நீங்கள் டாஸ்க் சர்வீஸினை இம்போர்ட் செய்யலாம். டாஸ்க் சர்வீஸில் நாங்கள் add task என்ற மெத்தட் ஒன்றை டிஃபைன் செய்துள்ளோம். இதற்கு நாங்கள் டாஸ்கின் நேமினை பாஸ் செய்ய வேண்டி உள்ளது. இப்போது நேமினை எப்படி பாஸ் செய்வது? இது மிக எளிய விடயமாகும். நாங்கள் நேமினை பாஸ் செய்ய முடியும். நாங்கள் கண்ட்ரோலர் ஒன்றை உருவாக்கியுள்ளோம் என்பது உங்களுக்கு நினைவிருக்கும். நமது டாஸ்க் கண்ட்ரோலரில் டெக்ஸ்ட் உள்ளது. டெக்ஸ்டினை பாஸ் செய்தால் நமக்கு தேவையானவற்றை இவ்வாறு செய்யலாம். சரி, நாங்கள் இதை சற்று ரீஸ்டார்ட் செய்து பார்ப்போம். ஏதாவது எரர் இருந்தால் உங்களால் பார்க்க முடியும். அடுத்து இதை பாஸ் செய்யும் போது நமது கண்ட்ரோலரினை கிளியர் செய்யலாம். டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலரினை யூஸ் செய்வதால் இதை டிஸ்போஸ் செய்ய வேண்டும். நான் இங்கே கண்ட்ரோலரினை டிஃபைன் செய்த பிறகு இதை டிஸ்போஸ் செய்கிறேன். சரி, இப்போது நாங்கள் அனைத்தையும் சரியாக செய்துள்ளோம். நாங்கள் டாஸ்க் கண்ட்ரோலரினை டிஸ்போஸ் செய்துள்ளோம். சரி, நாங்கள் இங்கே மெத்தடினையும் பைண்ட் செய்து வைத்துள்ளோம். இந்த விடயங்கள் இப்போது சரியாக வேலை செய்கின்றனவா என்று பார்ப்போம். நாங்கள் டாஸ்க் ஒன்று ஆட் செய்து பார்ப்போம். இதற்கு டாஸ்க் 1 என்று கொடுத்து சேவ் செய்வோம். சேவ் செய்யும் போது இது க்ளோஸ் ஆகிறதா என்று பார்ப்போம். டெஸ்ட் கண்ட்ரோலர் கிளியர் ஆகியுள்ளதை நீங்கள் பார்க்கலாம். நான் இதை க்ளோஸ் செய்ய வேண்டும். நமது லாஜிக்கினை பின்னர் எழுதிக் கொள்வோம். டாஸ்க் added என்று வந்துள்ளதை நீங்கள் பார்க்கலாம். இப்போது இறுதியில் டாஸ்க் added என்று வந்துள்ளதை நீங்கள் பார்க்கலாம். இவ்வாறு வார்னிங் ஒன்று வந்தால் அந்த வார்னிங் ஆண்ட்ராய்டு சிஸ்டமில் இருந்து தான் வருகிறது. இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இது பெரிய இஷ்யூ அல்ல. இது நமது எரர் அல்ல, வார்னிங்காக வருகிறது. இந்த விடயங்களை சரியாக வார்னிங்ஸ் மிஸ் செய்யாமல் இருக்கும்படி நான் உங்களுக்கு பிறகு சொல்லிக் கொடுப்பேன். ஏனெனில் இப்போது வேர்ஷன் காரணமாகவே இந்த வார்னிங்ஸ் வருகின்றன. இந்த விடயங்களை இப்போதே சொல்ல தொடங்கினால் சற்று காம்ப்ளெக்ஸ் ஆகிவிடும். சரி, எமக்கு இறுதியாக டாஸ்க் added என்று வருகிறதை நீங்கள் பார்க்கலாம். டாஸ்க் சர்வீஸில் இந்த விடயங்கள் சரியாக நடந்த பிறகுதான் டாஸ்க் added என்று வருகிறது. இப்போது டாஸ்க் add ஆகியுள்ளதா என்று நமது டேட்டாபேஸிற்கு சென்று பார்ப்போம். இங்கே ரியல் டைம் ரீஃப்ரெஷ் ஆகாது. நாங்கள் இதை ரீஸ்டார்ட் செய்ய வேண்டும். இப்போது நமக்கு டாஸ்க் என்ற கலெக்ஷன் ஒன்று உருவாகியுள்ளதை நீங்கள் பார்க்கலாம். கலெக்ஷனில் டாக்குமெண்ட் ஒன்று உருவாகியுள்ளது. இது டாக்குமெண்ட் தான். டாக்குமெண்ட் ஐடி ஒன்றை அந்த குழு ஆட் செய்துள்ளது. ஃபயர்ஸ்டோரியிலிருந்து ஆட் செய்யும் டாக்குமெண்ட் ஐடி தான் இங்கே உள்ளது என்பதை நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் பாஸ் செய்த நேம் டாஸ்க் 1 என்று ஆட் ஆகியுள்ளது. அதன் பிறகு அப்டேட்டட் அட், கிரியேட்டட் அட் ஆகியவையும் சரியாக ஆட் ஆகியுள்ளன. இஸ் அப்டேட்டடினை ஃபால்ஸ் என்று கொடுத்துள்ளோம். அதுவும் இவ்வாறு ஆட் ஆகியுள்ளது. இப்போது எனக்கு இங்கே ஒரு சிறிய விடயம் தவறாக இருந்தது. அதையும் சரி செய்து கொள்வோம். டாஸ்க் கண்ட்ரோலரினை கிளியர் செய்த பிறகு நான் எனது மெசேஜ் பாக்ஸினை க்ளோஸ் செய்ய வேண்டும். navigator.off context.pop bracket என்று கீழ் நீங்கள் பார்க்கலாம். க்ளோஸ் பட்டன் போலவே
டாஸ்க் ஒன்றை ஆட் செய்த பிறகும் க்ளோஸ் ஆக வேண்டும். சரி, இப்போது நாங்கள் புதிதாக இன்னொரு டாஸ்கினை ஆட் செய்து பார்ப்போம். நான் இதை கேன்சல் செய்கிறேன். கேன்சல் செய்துவிட்டு புதிய டாஸ்க் ஒன்றை ஆட் செய்வோம். ப்ளே கிரிக்கெட் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். சேவ் செய்த பிறகு மெசேஜ் பாக்ஸும் க்ளோஸ் ஆகிவிடும். அதன் பிறகு நமது டேட்டாபேஸிற்கு சென்று பார்க்கலாம். டேட்டாபேஸிற்கு சென்று இங்கே இப்போது டாக்குமெண்ட்ஸ் ஒன்று அல்ல, டாக்குமெண்ட்ஸ் 2 உள்ளன என்பதை நீங்கள் பார்க்கலாம். இங்கிருந்து தான் நாங்கள் ஆட் செய்த டாக்குமெண்ட்டினை பார்க்க முடியும். ப்ளே கிரிக்கெட் என்ற டாக்குமெண்ட் இப்போது ஆட் ஆகியுள்ளது. சரி, டாக்குமெண்ட் ஐடியிலிருந்து தான் நாங்கள் டாக்குமெண்ட்டினை வேறுபடுத்தி அடையாளம் காண முடியும் என்பதை நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு இங்கே ஐடி ஃபீல்ட் தேவையானால் நாங்கள் டாக்குமெண்ட்டிற்கு கொடுக்கும் இந்த ஐடியினையே ஐடி ஃபீல்டாக ஆக்சஸ் செய்து சேர்க்கலாம். ஆனால் அவ்வளவு தேவையில்லை. டேட்டா ஒன்றை நமது ஃபயர்ஸ்டோர் டேட்டா பேஸிற்கு எப்படி ஆட் செய்வது என்பதை நீங்கள் இப்போது நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். சரி, இப்போது நமது டேட்டா டேபிள் ரோஸ் போல இல்லை என்பதை நீங்கள் பார்க்கலாம். இது டாக்குமெண்ட்ஸ் வடிவில் தான் வேலை செய்கிறது. டாஸ்க் என்ற கலெக்ஷனிற்குள் 2 டாக்குமெண்ட்ஸ் உள்ளன. நாங்கள் டாக்குமெண்ட் ஐடியிலிருந்து தான் டாக்குமெண்ட்டினை வேறுபடுத்தி அடையாளம் காண்கிறோம். இது டாக்குமெண்ட் ஐடி ஆகும். அதன் பிறகு இது டாக்குமெண்ட்ஸிற்குள் உள்ள நமது ஜேசன் டாக்குமெண்ட் ஆகும். ஸ்ட்ரிங் கீயிற்கு மேட்ச் ஆகியுள்ள டைனமிக் வேல்யூ தான் இது என்பது உங்களுக்கு தெரியும். இது பூலியன், இது டேட் அண்ட் டைம் மற்றும் இது டைம் ஸ்டாம்ப் ஆகும். இதன் மீது ஹோவர் செய்து பார்த்தால் இதன் டைப்பினை பார்க்கலாம். பூலியன், ஸ்ட்ரிங். சரி, இவ்வாறு தான் இந்த விடயங்கள் இருக்கும். சரி, நம்மால் டாஸ்க் ஆட் செய்ய முடியும் என்பதை நீங்கள் தற்போது பார்த்தீர்கள். எமக்கு தேவையான அளவு டாஸ்க் ஆட் செய்ய முடியும். நான் இங்கே ஆட் செய்யும் டாஸ்க்களை நமது ஸ்கேஃபோல்டின் பாடியில் லிஸ்ட் வடிவில் காட்ட வேண்டும். இந்த லிஸ்ட் வடிவில் காட்டும்போது உங்களுக்கு புதிய விஜெட் ஒன்றை கற்றுக்கொள்ள முடியும். எனவே உங்களுக்கு டாட் சீரீஸின் இறுதியில் நான் ஸ்ட்ரீம்ஸ் பற்றி பேசினேன் என்பது நினைவிருக்கும். ஆனால் இங்கே நான் உங்களுக்கு ஃப்ளட்டர் சீரீஸில் தான் ஸ்ட்ரீம்ஸ் பற்றி சரியாக கற்றுக்கொள்வோம் என்று சொன்னேன். சரி, இப்போது ஃப்ளட்டர் அப்ளிகேஷன் பக்கத்தில் இருந்து டேட்டா ஒன்றை எப்படி கிரியேட் செய்து கொள்வது, ஃபயர்ஸ்டோரில் சேவ் செய்வது என்பதை நாங்கள் பார்த்தோம். இது உங்களுக்கு இப்போது புரிய வேண்டும். மிகவும் கடினமான விடயம் அல்ல. உண்மையில் எடுத்துக்கொண்டால் ஒரு லைனில் இருந்து தான் இந்த விடயங்களை செய்தோம் அல்லவா? மேலே உள்ள லைனில் டேட்டா ஃபார்மட் உருவாக்குவதை மட்டுமே நாங்கள் செய்தோம். வெயிட் கலெக்ஷனிற்கு சென்றோம். ரெஃபரன்ஸ் எடுத்து சேவ் செய்தோம். இந்த விடயங்கள் மட்டுமே நமக்கு சேவ் செய்ய அல்லது டேட்டா ஒன்றை கிரியேட் செய்ய முதல் CRUD கிரியேட் என்ற மெத்தடின் கீழ் பேச வேண்டி உள்ளது. சரி, நான் கிரியேட் செய்யும் டேட்டாக்களை ரியல் டைமாக எனது அப்ளிகேஷனில் டிஸ்பிளே செய்ய வேண்டும். அதை செய்யும் போது ஃப்ளட்டரில் ஸ்ட்ரீம்ஸ் பற்றிய நாலேஜினை நாங்கள் கட்டாயமாக மீண்டும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் ஸ்ட்ரீம்ஸ் பற்றிய நான் டாட் சீரீஸின் இறுதியில் உங்களுக்கு பேசினேன். சரி, எனவே ஸ்ட்ரீம்ஸினை யூஸ் செய்து அடுத்த செக்ஷனில் டேட்டாக்களை ரியல் டைமாக எப்படி டிஸ்பிளே செய்வது என்று பார்ப்போம்.